Hi students, welcome to VD NEET Academy. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ்ட் வீடியோ தான் நீட் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 11, 12, 13 இது 3 டேஸில் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்தியா லெவலில் இன்னொரு கேஸ் NTML அலிகேஷன் வச்சுருக்காங்க. ப்ளஸ் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா நியூஸ் பேப்பர்லேயே வந்ததுனால இது ஒரு அப்டேட் கண்டிப்பாக பார்க்கணும். இதோட பாயிண்ட்ஸ் நம்ம கண்டிப்பாக கவர் பண்ணணும். அதே மாதிரி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் சொன்னப்பட்ட முக்கியமான ஒரு பாயிண்ட், ஒரு குறிப்பிட்ட கொஷின் வந்து JEE லெவலில் வந்திருக்கு. அப்போ அதுக்கு மார்க் ஏன் நீங்கள் தரமாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலே வந்திருக்கு. பட் தமிழ்நாடு லெவலில் அது பேசின ஒரே யூடியூப் சேனல் என்னோட சேனல் மட்டும்தான். வாட்டர் டேங்க் ப்ராப்ளம் நீங்கள் போய் பாருங்கள். நிறைய பேர் நிறைய மாதிரி உருட்டுனாங்க, இதுக்கு இந்த மாதிரி ஃப்ரீ பார் டயக்ராம் போடலாம் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோலையும் சொல்லிட்டே தான் இருந்தேன். வாட்டர் டேங்க் ப்ராப்ளம் வந்து நீட் லெவல் கொஷின் கிடையாது. ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா பேராபோலோட ரேடியஸ் பேஸ் பண்ணி கொஷின் கேட்டிருக்காங்க. அதுக்கான ஃபார்முலா JEE லெவலில் மேக்ஸில் இருக்க கால்குலஸ் டாப்பிக்கில் இருக்குது, நீட்டில் கிடையாது, அது ஃபிசிக்ஸ் டாப் கிடையாது அப்படிங்கிறத நான் ஷுவராக சொல்லிட்டு தான் இருந்தேன். அது JEE லெவல் கொஷின், அதுக்கு வந்து மார்க் கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறது என்னோட யூடியூப் சேனல் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் எந்த யூடியூப் சேனல் எடுத்து பாருங்கள். ஏன்னா இது நிறைய பேர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியாது. ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்த உடனே சொல்யூஷன் மெமரி பண்ணிவிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் வீடியோ போடுவாங்க. பட் நான் அப்படி போட மாட்டேன். ஒவ்வொன்றையும் டோட்டலாக ரிசர்ச் பண்ணுவோம். எக்ஸாம் ஹாலில் ஸ்டூடெண்டால் எழுதிருக்க முடியாதான்ட்டு, இதுதான் ரியலாக வந்து அனலைஸ் பண்ணி போடுறப்போ அது அப்படி வராதுன்னு நம்ம வந்து ஷுவராக சொல்லணும். சேலஞ்சும் இது விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதுவும் நியூஸ் பேப்பரில் வந்துருக்கு. ஸோ இது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் எடுத்தோம். பட் இந்தியா லெவலில் நிறைய பேர் ரெகனைஸ் பண்ணுறாங்க. பட்டு தமிழ்நாடு லெவலில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே ஸ்டில் மேனிப்புலேட் ஆகிறாங்க. ஒரு குறிப்பிட்ட அகாடமியில் போய் படிச்சுட்டு இந்த அகாடமியில் படித்தா எனக்கு ஃபஸ்ட் மார்க் வந்துடும், நான் ஆல் இண்டியா டாப்பர் ஆகிடும்னு சொல்லிட்டு இப்போ ஏமாறுற ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட் நாளாக அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ அதுவும் நமக்கு கவலையாக இருக்குது. ரைட், ஓகே. இப்போ கொஞ்சம் நம்ம அதை பூஸ்ட் பண்ணுற விதமாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட 2026 கோர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். ஆல்ரெடி தெரியும். தமிழ் மீடியத்துக்கு 65,000 அண்ட் இங்கிலீஷ் மீடியத்துக்கு 85,000 சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ, இப்போ இவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணுறோம், பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரீச் ஆகணும் அப்படின்னா நிறைய பேர்த்தோட மேனிப்புலேஷன் உடைக்கணும். அப்போ நம்மளும் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆஃபர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்து தானே ஆகணும். ரைட், என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த வீடியோ அப்லோடு பண்ணிவிட்டு 24 ஹவர்ஸ்க்குள்ளே, வெறும் 24 ஹவர்ஸ் டைம் தான், யார் கால் பண்ணி அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணுறீங்களோ, நம்ம அகாடமியில் கன்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டியூஷன் ஃபீஸ் 85,000 உங்களுக்கு வருமா. ப்ளஸ் இதோட புக் ஃபீஸ், யூனிஃபார்ம் ஃபீஸ் வரும். ஹாஸ்டல் ஃபீஸ் உங்களுக்கு ஃப்ரீ பண்ணி தரேன். 1 இயருக்கே உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் டோட்டலாக ஃப்ரீ. இந்த ஃப்ரீயில் எது சார் வரும்னா ஃபுட்டும் வந்துடும், அகாமடேஷனும் வந்துடும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக பண்ணித்தரேன் 1 இயருக்கு. ஓகேங்களா. இது ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளே மட்டும் நம்ம அதுக்கு மேலே பார்த்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கால் பண்ணிங்கன்னா நான் ரெஸ்பான்சிபிள் கிடையாது. ஏன்னா இதுவுமே வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பூஸ்ட் ஆகும், கான்ஃபிடென்ட் கொடுக்கும். நமக்கு நெக்ஸ்ட்டு நம்ம அகாடமிக்குள்ளே வரப்போ மற்றவங்க மேனிப்புலேஷனை விட இது உங்களுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸாக இருக்கும் இல்லையா, அது வரும். இது எல்லாத்துக்குமே தமிழ்நாடு இங்கிலீஷ் மீடியம் எல்லாத்துக்குமே உங்களுக்கு 85,000 மட்டும் தான் டியூஷன் ஃபீஸு. இதோட புக் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு ஹாஸ்டலில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் இயர் நான் சொல்கிறது நீட் எக்ஸாம் நடக்கிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ. ஹாஸ்டலும் ஏனோதான ஹாஸ்டல் கிடையாது. உங்களுக்கு ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டியோட 24/7 செக்யூரிட்டி ஃபெசிலிட்டியோட எல்லாத்துக்கும் விட மேலே ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, ஸ்கூல் கேம்பஸ்க்குள்ளே லொக்கேட் பண்ணி கொடுக்குறோம். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்பெசிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு ஃப்ரீ ஃபார் 1 இயர். ஓகேங்களா. இந்த விஷயம் உங்களுக்கு பூஸ்ட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் நம்ம கிளாஸஸும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நீட் எக்ஸாமில் நடத்தப்பட்ட கேள்வி. இது வந்து நம்ம கிளாஸில் ஆல்ரெடி டெஸ்ட் வச்சது, கிளாஸஸில் நடத்தின நோட்ஸு, அதுலேருந்து வந்த கொஷின்ஸு, இது எல்லாமே ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் நிறைய ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. டெலிகிராமில் போட்டிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஃபிசிக்ஸ் எல்லாம் ஹிஸ்ட்ரியிலே கஷ்டமான கொஸ்டின் சொல்கிறாங்க. பட் அதை ஆல்ரெடி நம்மள டெஸ்ட்டில் வச்சு ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சுக்கணும். ஒரு அகாடமியில் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணால் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இருக்குது. கோச்சிங், கிளாஸ் நோட்ஸ், டெஸ்ட் பேப்பர்ஸ், அதுக்கப்புறம் தான் நீட்டு. இதில் எல்லாம் இந்த லேயர் எங்கே மிஸ் ஆனாலும் நமக்கு என்ன வராது, நீட் ரிசல்ட் வராது. ரைட், இதெல்லாம் வந்து நம்ம அகாடமி ரிலேட்டடாக வைக்கப்பட்ட கொஷின்ஸு. அதுக்கான ஃபுல் டீட்டெயில் இதில் காட்டியிருக்கு. ஒரு டைம் ஃபுல்லாக வீடியோ பாஸ் பண்ணி பாருங்கள். இன்னுமே நிறையா இருக்குது, அடுத்தடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன். ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் பாயிண்ட்டு. உங்களுக்கு அட்மிஷன் வேணும் அப்படின்னு ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஆஃபர் அவைல் பண்ணிங்க. 7373264210 9080549820. ஓகேங்களா. இந்த ஆஃபர் ஜஸ்ட் 24 ஹவர்ஸ் மட்டும்தான். ரைட், ஓகே தென். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மெயின் இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா
என்டிஏ தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த சைடில் ஓகேடா எல்லாம் முடிச்சுட்டு நம்ம ரிசல்ட் கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இன்னொரு பிளேம். பட் இந்த பிளேம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஸோ இந்த பிளேம் வந்து பார்த்திங்கன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிவியராக வந்து நீட் கொஷின் பேப்பரில் சில மிஸ்டேக்ஸ் நடந்திருக்கு இல்லையா, அதுக்கு வந்து என்டிஏவை கொஷினேட் பண்ணுறாங்க. என்னென்ன மிஸ்டேக்ஸ் நடந்துச்சு அப்படிங்கிறத நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இந்த ஆர்டிக்கல் ஃபுல்லாக நான் டெலிகிராம்லேயும் போட முயற்சி பண்ணுறேன், படித்து பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் சிக்கார் அண்ட் குஜராத் இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், நாட் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ், அந்த சைடில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு கோட் நம்பர் 47 அண்ட் கோட் நம்பர் 48 இந்த மாதிரி கொஷின் பேப்பர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் 7வது கொஸ்டினுக்கு அப்புறமேட்டுக்கு 15 கொஸ்டின் வந்திருக்கிறதாகவும், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த கொஸ்டின் எங்கெங்கே இருக்குன்னு நாங்கள் சர்ச் பண்ணி எழுதுறதுக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எக்ஸாம் நடத்துகிறப்போ எக்ஸாம் இன்சுலேட்டர்கிட்டையும் கொண்டு போய் கொடுத்தோம். பட் அவங்க எந்த வகையான ஆக்ஷன்ஸும் எடுக்கல. பட் ஆக்ஷன் எடுக்கிறத வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபேக் ப்ராமிஸ் பண்ணாங்க. பட் இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு சொல்யூஷனும் கொடுக்காதனால நாங்கள் வந்து இப்போ கேஸ் ஃபைல் பண்ணுறோன்னு சொல்லிட்டு குஜராத் கவர்மெண்ட் கிட்ட இதை கேஸாக ஃபைல் பண்ணியிருக்காங்க. இப்போ என்டிஏ இதை பற்றி கேட்டால் இவங்க என்டிஏ இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா வாயே திறக்கலை. ஏன்னா கேட்டிங்கன்னா இதை பற்றி அவங்கள்ட்ட வந்து ப்ரூஃப் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஸ்டூடெண்ட் எழுதுனா புக்லெட் மட்டும்தான். அந்த புக்லெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் எக்ஸாம் ஆல் விட்டு வெளியே போயிடுச்சுன்னா ஃபேக்காக கூட இருக்கலாம். அதனால் வந்து இது என்டிஏ டோட்டலாக இதுக்கான ஆன்சர் பண்ணல. பட் குஜராத் கவர்மெண்ட் கிட்ட இது கேஸாக ஃபைல் ஆகிருக்கு இன்னும். ஆனால் இது கோர்ட் வரைக்கும் போகலை. ஸோ இது எந்த வகையில் நீட் ரிசல்ட் அஃபெக்ட் ஆகும் நம்ம நினச்சிட்டு இருக்கப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலேயே போடுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்டான சிவியரான இஷ்யூ ஆக போகுது. இதை வந்து பார்த்திங்கன்னா என்டிஏ தரப்பில் நாங்கள் ப்ராமிஸை இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ப்ராமிஸை பேஸ் பண்ணி ரிசல்ட் அப்போ கண்டிப்பாக டிலே ஆகும். ஏன்னா இன்னும் ஒரு 2-3 டேஸில் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணணும். பட் இவ்வளோ பேர் அலிகேஷன் வைக்கிறப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதும் அவங்க யோசிக்கணும் இல்லையா. ப்ளஸ் இது உண்மையாக பொய்யா, ஆல்ரெடி எக்ஸாம் ஹாலில் இது நடந்தது ரிப்போர்ட். ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த குறிப்பிட்ட சென்டர்ஸில் வந்த டீச்சர்ஸை பிடிச்சி இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சா இல்லையாங்கிறத செக் பண்ணி அந்த சிசிடிவி ஃபுட்டேஜெல்லாம் அனலைஸ் பண்ணி இதெல்லாம் கொண்டு போய் அவங்க எப்படி வந்து பார்த்திங்கன்னா இதை கன்க்ளூஷன் பண்ணுறதுக்கே ஒரு 1 or 2 weeks கன்ஃபார்ம் அஃபிஷியல் ஆகும். ரிப்போர்ட் பண்ணி அதை வந்து கிராஸ் வெரிஃபை பண்ணுறதுக்கெல்லாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியா தரப்பில் இந்த கேஸ் வந்து எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீட் 2025 ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே டிலே ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிலே ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்பெக்டட் லேட்டர் திஸ் மந்த், இந்த மாதத்தோட கடைசி ஜூனே முடிஞ்சிருச்சுன்னா ஜூலையில் ரிசல்ட் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிய டைம் டிலே. இது வந்து பார்த்தீங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேஸ் பண்ண நியூஸ். நொடிக்கு நொடி எந்த ஒரு அப்டேட் வேணால் மாறலாம். நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா தரப்புலேருந்து ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிடலான்னு கூட முடிவு எடுப்பாங்க. பட் அதுக்கிட்ட நம்மகிட்ட கன்ஃபர்மேஷன் இல்லை. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அந்த நியூஸ் மட்டும் தான் சொல்கிறேன். ஸோ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேனிக் ஆக வேணாம். இப்போதைக்கு என்னோட மைண்ட் செட் என்ன இருக்குன்னா என்டிஏ ரிசல்ட் ரிலீஸ் பண்ணதான் ரொம்ப வேகமாக இருப்பாங்க. ஏன்னா எக்ஸாம் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணலாம் இந்த மாதிரி எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் வந்துகிட்டே இருக்குங்கிறது என்டிஏக்கும் தெரியும். அப்போ ரிசல்ட்டை வந்து ரொம்ப வேகமாக ரிலீஸ் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. நான் லாஸ்ட் வீடியோவில் இந்த குறிப்பிட்ட டேட்டில் வந்து ரிசல்ட் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இந்த நியூஸ் வந்து இன்னுமே வந்து எக்ஸாம் ரிசல்ட்டு டிலே ஆக்கப்படும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் சொல்லியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி கோடு 47 அண்ட் கோடு 48 கொஸ்டின் புக்லெட்டில் இந்த மாதிரி கொஷின்ஸ் மாறி வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு லெவலில் எனக்கு இந்த மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததில்லை. எனக்கு தெரிஞ்சு நீட் லெவலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இது கேள்விப்படுறேன். அந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா முன்ன பின்ன மாறி வர்றது. ஏன்னா ஒரு ஃபைனல் ஹார்ட் காப்பி வந்து பார்த்திங்கன்னா 47, 48 சம்திங் அந்த 46 அந்த மாதிரி ஒரு கோட்டில் ஃபைனல் பிரிண்ட் அவுட்டுக்கு போயிடும். அங்கே போய் எப்படி கொஷின் சஃபில் ஆகும் பிரிண்ட் அவுட் பண்ணுறப்போ வி டோன்ட் நோ அது எப்படி சஃபில் ஆகிருக்கும். ஏன்னா அவங்க கொடுக்குறது பிடிஎஃப் ஃபார்மில் கொடுத்துருப்பாங்க. பிடிஎஃப் ஃபார்ம் கன்ஃபார்ம் அப்படி வந்து சஃபில் ஆகாது. வேர்ட் ஃபார்மாக கொடுத்து அப்படி சஃபில் ஆகிருந்தாலும் அந்த 150 கொஷின் எப்படி அதில் வந்துச்சு. இந்த மாதிரி டெக்னிக்கலாக நிறைய கொஷின்ஸ் இருக்கு இல்லையா. அப்போ அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி ஆன்சர் பண்ணுவாங்க. இல்லை கொஷின் பேப்பரை வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் டிஃபிகல்ட்டாக இருக்கிறனால இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் சின்ன விஷயத்தையும் கம்ப்ளைண்ட்டாக ரைஸ் பண்ணி ஃபேக்காக கொண்டு வராங்களா அப்படிங்கிறது என்டி சைடில் தரப்பு டவுட் ஆகி சீக்கிரமாகவும் எக்ஸாம் ரிசல்ட் ரிலீஸ் பண்ண தான் அவங்க ஈகராக இருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ஸ்டார்டிங்கில் நான் இந்த ஒரு ஆஃபர் கொடுக்குறதுக்கும் எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அகாடமி எவ்வளோ அக்யூரேட்டாக இதை பற்றி பேசியிருக்கு அப்படிங்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூஸ் ஆர்டிக்கலில் படித்து பார்த்தோம்னா இங்கே இருக்குது கோடு 30 இங்கே code 47 the expert of being the medical experts இங்கே இருக்கு பாருங்க. கோடு 47ல் 38th கொஸ்டின் வாட்டர் டேங்க் ப்ராப்ளம் தான், வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் வேறு ஏதோ நினச்சிட்டு இருக்கீங்க. வாட்டர் டேங்க் ப்ராப்ளத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. வாட்டர் டேங்க் ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நீட் ரிலேட்டடாக ரிலவெண்ட் கிடையாது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட் வீடியோலேருந்து சொல்லிட்டு தான் இருக்கேன்.
வாட்டர் டேங்க் ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஜெய் லெவலில் கால்குலஸ் இருந்திருக்கு அப்படின்ட்டு. இந்த ஆர்டிக்கல்லையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அந்த கொஷினை காட்டி எப்படி இது நீங்கள் நீட் லெவலில் கேட்கலாம், இது ஜெய் லெவலில் கூடிய கால்குலஸ் பேஸ் பண்ண கொஷின் ஆச்சு, நீங்கள் எப்படி நீட்டில் கேட்பீங்க, நீட் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இதை அட்டன் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் நீட் இதை வந்து பார்த்திங்கன்னா என்டிஏ ஒரே வாரத்தில் மறுத்துட்டாங்க. என்டிஏ என்ன சொல்லி மறுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் எக்ஸாக்டாக ப்ரிஸ்கிரைப் பண்ண சிலபஸ், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சிலபஸ் கொடுத்துருப்போம் இல்லையா, அந்த சிலபஸில் இருந்தால் கொஷின் எடுத்திருக்கோம் அப்படின்னு அவங்க ப்ரூஃப் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படிங்கிறது சிலபஸில் இருக்குது, அக்செப்ட் பண்ணுறோம். ஆனால் அந்த சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படிங்கிறது கால்குலஸ் பேஸ் பண்ணி தான் வரும் அப்படிங்கிறதுலாம் சிலபஸில் இல்லை. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, சர்ஃபேஸ் டென்ஷன் ஒரு வார்த்தை இருக்குது, நாங்கள் அதுக்காக தான் அந்த கொஷின் வெளியே எடுத்தோம் அப்படிங்கிறதெல்லாம் பயங்கரமான அப்பட்டோம். அப்படிலாம் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா எல்லா கொஷின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பேஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு 3-4 மணி நேரம் யோசிச்சிங்கன்னா ஒரு டிஃபிகல்ட் ப்ராப்ளம் நானே ரெடி பண்ணி கொடுப்பேன். இந்தியா லெவலில் வந்து சில பேர் ரொம்ப சில எக்ஸ்பர்ட்டால் மட்டும் தான் சால்வ் பண்ணுற மாதிரி, ஏன் அவங்களுக்கே ஆம்பிக்யூஸ் ஆகிற மாதிரிலாம் கொஷின்ஸ் எடுக்க முடியும். கொஷின்ஸ் எடுக்கிறது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, அதுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் இருந்தால் போதும். இதை வேறு எந்த ஒரு அகாடமியும் பேசலை, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேசணும். அதுக்கான ப்ரூஃப் வந்து எங்கேயும் இல்லை, எல்லா யூடியூப் வீடியோலையும் இருக்குது, எடுத்து பாருங்கள். வாட்டர் டேங்க் ப்ராப்ளத்தை பற்றி நான் ஃபஸ்ட் வந்து பேசிகிட்டு இருக்கேன். அது நீட் லெவல் ஸ்டூடெண்ட்டால் சால்வ் பண்ண முடியாது. அதோட நிறைய பேர் நிறைய ஃப்ரீ பாடி டயக்ராம் சொல்கிறாங்க. டபுள் டிஃபரன்ஷியேஷன் பண்ணுறப்போ எப்படி கான்ஸ்டன்ட் வேல்யூ 0 ஆகாமல் இருக்கும். பெரிய பெரிய ஃபேக்கல்ட்டியே இது வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி யோசிக்காமல் அவங்க ஆன்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. சும்மா இப்படி போட்டு இது போட்டு அப்படி வராது. இதுக்கு அந்த ஆர் வேல்யூவில் யூஸ் பண்ணுற பேராபோலா ரேடியஸ் ஃபார்மில் தான் வரும். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் பேராபோலா, இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸில் வரக்கூடிய கொஸ்டின். அங்கே தான் டபுள் டிஃபரன்ஷியேஷன் யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் அதை பற்றி டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா நான் வாட்டர் டேங்க் ப்ராப்ளம் போட்டிருக்கேன், போய் அதை ஃபுல்லாக ஒரு டைம் கோ த்ரூ பண்ணி பாருங்கள். அப்போ தெரியும் அதோட எவ்வளோ பெரிய சீரியஸான ஒரு இஷ்யூ அப்படின்ட்டு. பட் ஆனால் அதை பற்றிலாம் அவங்க பேசவும் கிடையாது. அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சிலபஸ்க்குள்ள சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்குல்ல, அப்போ நாங்கள் அதை தான் எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடந்துட்டாங்க. பட் ஆனால் நம்ம கொஸ்டின் பண்ணிட்டு தான் இருக்கணும். இதை தான் ப்ராப்பராக ஸ்டூடெண்ட்ஸ் ரைஸ் பண்ணியிருக்கணும். மிகப்பெரிய லெவலில் இந்த கேள்வியை ரைஸ் பண்ணியிருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈகர் இல்லை. பிகாஸ் சப்ஜெக்ட் நாலேஜ் அவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா யாரும் கொண்டு போய் சேர்க்கறது இல்லையே. ஃபிசிக்ஸ் நாலேஜ் தூரம் தானே வச்சுருக்காங்க. அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுத்துருந்தோம்னா அவனே யோசிச்சிருப்பான், இது ஜெயில் லெவல் ஃபார்மில் வச்சு இங்கேயே வரணும்னு சொல்லிட்டு. பட் ஐ ஹோப் எல்லோருமே அதை வந்து பார்த்திங்கன்னா சேலஞ்சு பண்ணியிருப்பாங்கன்ட்டு. பட் என்டிஏ தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆன்சர் பண்ண மாட்டாங்க. அவங்க கோர்ட்டுக்கு இழுத்தா மட்டும்தான் ஏதோ ஓரளவுக்கு வாய் திறப்பாங்க. இல்லையா எப்படா எக்ஸாம் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணலாம். ஏன்னா எக்ஸாம் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணால் வேலை முடிஞ்சிச்சு. மறுபடியும் அந்த ரிசல்ட்டை ஸ்டே பண்ணுறதுல ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லோருமே அவங்க கவுன்சிலிங் ப்ராசஸ் ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா எல்லா காலேஜும் அவங்க அட்மிஷன் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, ஐ மீன் ப்ரைவேட் சைடில் அதர் தென் எம்பிபிஎஸ் இந்த கவுன்சில் வராமலாம். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிட்டோம்னா அது ஒரு வேகமாக பசங்க அவங்கவுங்க அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு தான் வந்து என்டிஏ எப்பயுமே ட்ரை பண்ணணும். இந்த வருஷம் அது நடந்திருக்கு, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் லெட்ஸ் see. நான் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் லேட் ஆகும்னு சொல்லலை. இந்த 11, 12, 13 இதில் வரும்னு சொல்லலை. என்னோட மேக்ஸிமம் எக்ஸ்பெக்டேஷன் என்டிஏ இந்த 3 நாளில் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணணும். சுப்ரீம் கோர்ட் போகும், ஏதாவது ஒன்று பண்ணி ரிசல்ட் ரிலீஸ் பண்ண தான் ட்ரை பண்ணணும். மந்த் எண்டு வரைக்கும் போகிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு பாயிண்ட். ஏன்னா இது இந்த கேஸெல்லாம் ரொம்ப சின்ன கேஸ், சோட்டா கேஸ். ஏன்னா இதை விட பெரிய பெரிய கேஸில் வந்து என்டிஏ அசால்ட்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் ஸ்டே வாங்கி ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு இந்த மந்தோட எண்டு வரைக்கும் வந்து ரிசல்ட் டிலே ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ நீங்கள் ஒரு ரிப்பீட் பண்ணுற மாதிரி மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா ரிசல்ட் வர வரைக்கும் தயவு செஞ்சு வெயிட் பண்ணாதீங்க. ரொம்ப பெரிய டைம் டிலே. போன வருஷம் இதே மாதிரி நிறைய பேர் எக்ஸாம் ரிசல்ட் வந்துடும், ரீநீட் நடக்கும் அப்படி இப்படின்னு நினச்சி பயங்கரமாக ஏமாந்தாங்க. அண்ட் அடித்து பார்த்து நவுத்தினோம்னா ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிட்டானுங்க. அவ்வளோதான், எல்லாத்துக்கும் 1 மாதம் வீணாக போச்சு. ஸோ அதனால் ஒரே ஒரு விஷயம் தான், நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது கோர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த கோர்ஸ் ரிலேட்டடாக ஒர்க்கை பாருங்கள். தயவு செஞ்சு எக்ஸாம் ரிசல்ட்டுக்கு வரட்டும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்காதிங்க. அது இன்னும் 4 நாளில் வரலாம், இன்னும் இந்த மந்த் எண்டில் வரலாம், இன்னொரு கேஸ் ஆகி இன்னொரு மந்த் கூட போகலாம். பட் நீங்கள் அதை பற்றி யோசிக்காதீங்க. உங்கள் டெசிஷன் என்னவோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோ மீட் பண்ணாமல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.